ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான குறிப்புகள் பார்க்கலாம் வாங்க. இனிமேல் தேங்காய் தொட்டியே வெளியே தூக்கி போடாதீங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதெல்லாம் விலை கழுவுறதுக்காக சாமான் திரையை வெளியே எடுத்து போட்டு தான் நாங்கள் விலை கழுவுவோம். சோப்பு வைக்கிறதுக்குன்னு சோப்பு டப்பா அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் தேங்காய் தொட்டியை தான் வச்சு அந்த தேங்காய் தொட்டியில் தான் வந்து சோப்பு வச்சு நாங்கள் விலை கழுவுவோம். அதே மாதிரி நார் வைக்கிறதுக்குன்னு தனியாக டப்பு எதுவும் வாங்க மாட்டோம். தேங்காய் தொட்டிலேயே 3 கண்ணா இருக்கிற தொட்டிய பார்த்து எடுத்துக்குவோம். அதில ஒரு தொட்டியில ஓட்டை போட்டுட்டு, அதில வந்து நாரெல்லாம் விளைக்கழுவுற நாரெல்லாம் வச்சுருவோம். அந்த மாரி வைக்கும்போதும், அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீழ வந்துரும். இதே மாரி தான் இப்பவும் நான் வீட்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் சோப்பு கீத கரைஞ்சா கூட, அந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கரைஞ்சு கீழ எங்கேயும் வராது. அந்த தொட்டிக்குள்ளேயே தான் இருக்கும். அது மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் பொரியல் செய்யும்போது ஒரு சிலரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா, அந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த முட்டைக்கோஸ் பொரியல் செய்யும்போது, ஒரு துண்டு இஞ்சி போட்டு செஞ்சீங்கன்னா, அந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல் எதுவும் வராம இருக்கும். அதே மாரி முட்டைக்கோஸில இருக்கிற தண்டு பகுதிய வந்து நம்ம கீழ தூக்கி போடாம, சாம்பார் செய்யும்போது அந்த தண்ட வந்து சாம்பார்ல போட்டீங்கன்னா, சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. லெமன் சாப்பாடு செய்யும்போது, எலுமிச்சம்பழ சாறை ஊத்தி கொதிக்க வைக்கக்கூடாது. சாதம் போட்டு கலரும்போது தான் எலுமிச்சம்பழ சாறை ஊத்தணும். இந்த மாரி செய்யும்போது டேஸ்ட்டாவும் இருக்கும். அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் உதிரி உதிரியா வரதுக்கு, சாதம் வடிக்கும்போது நல்லெண்ணெய் ஊத்தி வடிச்சீங்கன்னா, சாதம் நல்லா உதிரி உதிரியா வரும். வேலைக்கு போகிறவங்கலாம் சமைக்கிறதுக்கு வந்து காய்கறியெல்லாம் நைட்டே அரிஞ்சு வச்சுருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு காலையில் டைம் இருக்காது. அதனால வந்து அவங்க நைட்டே அரிஞ்சு வச்சுருவாங்க. அந்த வகையில வாழைப்பூ, வாழைத்தண்டு வந்து நைட்டே அரிஞ்சு வைக்கிறதுனால நிறம் மாறிரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பால தண்ணி எடுத்துட்டு, அதில தயிரு அல்லது மோரு இது 2ல ஏதா ஒண்ணு ஊத்தி கலந்து விட்டுருங்க. இதில வந்து வாழைப்பூ, வாழைத்தண்டு அரிஞ்சு நைட்டே வச்சீங்கனாலும், காலையில எந்திரிச்சு சமைக்கும்போது நிறமும் மாறாது, டேஸ்ட்டும் மாறாது. சார்ஜர் ஒயரு என்னதான் சுருட்டி வச்சாலும் கீழ தொங்கிட்டே தான் இருக்கும். வீட்ல குழந்தைங்க இருந்தா கூட அந்த சார்ஜர் ஒயர பிடிச்சு இழுத்துட்டே இருப்பாங்க. எங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன பையன் வந்து இந்த சார்ஜர் ஒயர இழுத்துட்டே இருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா, சார்ஜர் போடும்போது சார்ஜர் சரியா ஆகாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துணி காய போடுற கிளிப் இருக்கு இல்லையா? அந்த கிளிப்ல வந்து டபுள் சைட் டேப் ஒட்டிக்கங்க. ஒட்டிட்டு இத அப்படியே எடுத்துட்டு போய் சார்ஜர் போடுற இடத்துல பக்கத்துல வந்து ஒட்ட வச்சுருங்க. ஒவ்வொரு டைமும் சார்ஜர் போட்டதுக்கப்புறமா அந்த ஒயர சுத்திட்டு இந்த கிளிப்ல மாட்டி வச்சுருங்க. இனிமேல் ஒயர் கீழ தொங்காது. குழந்தைகளும் வந்து புடிச்சு இழுக்க மாட்டாங்க. செம்பு, பித்தளை பாத்திரம் பளிச்சுன்னு ஆறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கங்க. அரை எலுமிச்சம்பழத்த உப்பில் தொட்டு அந்த பாத்திரத்தில் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அந்த வச்சு தேய்க்கும் போது அந்த லெமனையும் புழிஞ்சு விட்டு தேய்க்கணும். அந்த மாதிரி தேய்க்கும் போது தான் வந்து பாத்திரம் வந்து சீக்கிரம் பளிச்சுன்னு ஆகும். முட்டை குழம்பு வைக்கும்போது முட்டையை வந்து டைரெக்டாக உடச்சி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை கெட்டிருந்ததுன்னா நமக்கு அது தெரியாது. குழம்பும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு டம்ளரில் முட்டையை உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே ஊற்றணும். அதே மாதிரி முட்டை குழம்புக்கு கடைசியாக லாஸ்ட்டாக வந்து நீங்கள் முட்டையை 2 உடச்சி ஊற்றினீங்கன்னா குழம்பு வந்து கெட்டியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.